நம்மத்துல பாஸ்டர் இமானுவேல் பாஸ்டர் வந்து குடும்பத்தோடு அவர் வந்திருக்கிறாங்க. கரங்கள் தட்டி தேவ நாம மகிமைக்காக நம்ம வரவேற்புமாக. அவ்வளவுதான் நம்ம தேங்க்யூ பாஸ்டர். வெள்ளம் கிராமத்தில் மகிழ்ச்சி ஜோர கரங்கள் தட்டி நம்ம மையப்படுத்துவோமாக. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நீங்க மறுபடியும் பக்கத்துல கை பிடிச்சி கேளுங்க, ஏன் கர்த்தர் நல்லவர்னு கேளுங்க. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்களே. யாரும் சொன்னாங்களா? ஏன் கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் நல்லவர்? கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டோம். ஏன் கர்த்தர் நல்லவர்? கரெக்டா சொல்லுங்களேன். ஏன் கர்த்தர் நல்லவர்? சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை ரட்சித்தார் அதான் நல்லவர், என் தேவையெல்லாம் சந்தித்து இருக்கிறாரு அதான் நல்லவர். இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் நல்லவர்னாக்கா, இன்றைக்கு அவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக இன்றைய கர்த்தர் இந்த வேளையில் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, இன்றைக்கு திட்டமாய் தெளிவாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோட நீர் பேசுங்க. எங்களோட நீர் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட நீர் பேசுங்கப்பா என்று சொல்லி, ஆண்டவரே நீர் எங்களோட பேசுங்க, நீர் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஜீசஸ் glory Lord. hallelujah. நன்றி பரலோகத்தின் நல்ல தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தை நேரம் நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நான் கேட்கிற இந்த சத்தியத்தின்படி, இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து விடுதலையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளையும் கூட விசேஷமாக உங்களெல்லாம் நான் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நாள் ஆசை உங்களெல்லாம் பார்க்கணுன்ட்டு, ஆனால் சரியான நேரம் கிடைக்காதபடினால் இன்றைக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற இந்த நாளின்படியிலே உங்களை காணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உங்களுக்காக நான் தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது தேவன் அற்புதமான ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டால் நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நாம் வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 62 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 62:4. நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் இல்லை என்று எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்று உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துல நாம் வாசித்தது போல அநேக ஆசீர்வாதங்கள் இதுல இருக்கு. இந்த வசனத்துல 4ஆம் வசனத்துல அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் இனி தேசம் பாழாக்கப்படாமலும் அப்படின்னு அநேக ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா?
இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல வந்து உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஆமென். பக்கத்துல தைரியமா கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார். விசுவாசமா சொல்லுங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார். ஹalleluya. இப்ப ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் நம்ம கொடுத்தாரு? ஏன் இந்த வார்த்தை கர்த்தர் நம்ம கொடுக்கணும்? ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை தொட்டுக்கொண்டே இருந்தது. இந்த ஜனங்களுக்கு, உங்களுக்கு, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் உறுதியாய் சொல்ற ஒரு வார்த்தை, திட்டமாய் தெளிவாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உண்மையில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உங்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வேதத்துல இன்றைக்கு நாம் தியானிக்க போற 2 காரியம். யார் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார், எந்த மனிதன் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரோ அந்த மனிதனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, ஏன் இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு கொடுக்கணும்? ஏன் ஆண்டவர் என் மேல் பிரியமா இருக்கிறார்? 2 காரணம் தான். முதலாவது காரணம் நம்ம எடுத்து வாசிப்போம். சங்கீதம் எழுதின புஸ்தகத்திலே 69ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 69 30 வசனம் 31 வசனத்தை வாசிப்போம். நாளில் உள்ள 69 30 31 வாசிங்கம்மா. துதித்து மகிமைப்படுத்துவேன், கொம்பும் எதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உண்மை பிரியமா இருக்கிறதா தெரியுமா? நீங்க என்ன பண்ணீங்க? ஆண்டவர் சமூகத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்களா? அமைதியா உட்கார்ந்து போனீங்களா? இல்ல, என்ன பண்ணீங்க? ஆண்டவர் நாமத்தை பாட்டினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் என்ன பண்ணீங்க? மகிமைப்படுத்தினீங்க. அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்ன ஸ்தோத்திரத்தினாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினபடியினால் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? வசனம் புரியுதா? இப்போ ஏன் ஆண்டவர் உண்மை பிரியமா இருக்க தெரியுமா? இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனை ஆராதித்த உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது மாத்திரமல்ல, உண்மையில் தேவன் பிரியமா இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ண? கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். சங்கீதக்கார தாவீது என்ன சொல்றான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க 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 கர்த்தர் என்ன பண்ணாரா? உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை வந்து ஆராய்ச்சி மாத்திரம் பெரிய விஷயம் இல்ல. நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணணும்? துதிக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்றோம்? சொல்லுங்களேன். நேரம் கிடைக்கும் போது கரெக்டா அந்த 6 மணி ஆரம்பிச்சிச்சுன்னா போதும். நாடகம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிற நாடகம் எத்தனை மணி வரைக்கும் போகும்? லாஸ்ட் எத்தனை மணிக்கு முடியுது? எத்தனை மணிக்கு? 10 மணி. கரெக்டா இருக்கிறீங்க பாருங்க. அப்ப அந்த 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நமக்கு நேரத்தை செலவழிக்க முடியுதா? அந்த 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நம்ம தேவனுடைய சமூகத்துல இருக்க முடியுதா? துதிக்க முடியுதா உங்களால? ஜெபிக்க முடியுதா? அதனாலதான் பாருங்க, இந்த வெள்ளம் கிராமம் முழுசும் ரட்சிக்கப்படணும் யார் கையில இருக்குது? உங்க கையில தான் இருக்குது. அந்த 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நீங்க உட்காந்துக்கிற நேரம் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து, அப்பா என் கிராமத்தை ரட்சிங்கப்பா ரட்சிங்கப்பா நீங்க சொன்னீங்கன்னாக்கா, இந்நேரம் எப்படி இருந்திருக்கோம்? கூட்டம் எப்படி இருந்திருக்கோம்? திரளான கூட்டம் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அற்புதமான ஒரு வார்த்தை, உண்மையில் கர்த்தர் என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறார். நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணுங்க? கர்த்தரை துதிங்க. அதை விட்டா வேற வேலை நமக்கு என்ன இருக்கு? ஹல்லேலூயா. நீங்க நம்ம நோய் நொடிலாம் ஏன் நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனதான் சரியாகுதா? நீங்க என்ன பண்ற? நம்ம நோய் நொடிலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதான் நமக்கு சரியாகுது. ஆனா பாருங்க, சென்னை பட்டத்துல பாத்தீங்கன்னா சிபிஎம் சபையெல்லாம் சில சபை, பெந்தகோஸ்து சபை இருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட வியாதி நோய் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டாங்களாம். என்ன பண்ண மாட்டாங்க? ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட மருந்து என்ன தெரியுமா? வெறும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் சொல்லும் போதே என்ன ஆயிடுமா? சரியாயிடுமா? விசுவாசிக்கிறீங்களா? அதனால ஆண்டவர் எதுல பிரியப்படுறாரு தெரியுமா? அவர் ஸ்தோத்திரத்தினாலும் அவருடைய நாமத்தை பாட்டினாலும் மையப்படுத்தும் என்ன பண்றாரு? கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது யார் மேல் பிரியமா இருக்கிறார் கர்த்தர்? 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்க.
2 கொரிந்தியர் 9:7. ம் 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 2 கொரிந்தியர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:7 தானே? அவனவன் ஆ, விசானமும் அல்ல, ஆ, கட்டாயம் அல்ல, ம், தன் மனதில் நியமித்தபடியே ம். கொடுக்க கடவன். கொடுக்கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். யாரிடத்துல பிரியமா இருக்கிறாரா? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். சரி, ரைட். உற்சாகமா கொடுக்குறதுன்னா என்னது? உற்சாகமா நம்ம என்ன கொடுக்குறோம்? உற்சாகமா காணி கொடுக்குறோம், ஆண்டு தசமமா கொடுக்குறோம். பாருங்க, இது எல்லாமே ஒரு பேசிக் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டாக்க இது நம்ம என்ன பண்ண கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கொடுக்கிறது எது தெரியுமா? உற்சாகமாய் நம்ம எதை கொடுக்கணும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? நம்முடைய வாழ்க்கையை. ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுசும் உங்களுக்கு மட்டும்தான்ப்பா. என்ன பண்றேன்? துக்கமா கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? சந்தோஷமாய் கொடுக்கணும். சந்தோஷமா உற்சாகத்தோடு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம மாத்திரமல்ல, நான் இன்னும் மாட்ட கொடுக்குறேன் அப்படி கிடையாது. உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தை முழுசும் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு உற்சாகமா கொடுத்துடணும். ஆண்டவரே, என் பிள்ளை என்ன பண்ணுங்க, நீங்க தான் நடத்தணும்ப்பா. அல்லேலூயா. என் பிள்ளைகளை யார் நடத்தணும்? நீங்க தான் நடத்தணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உற்சாகமாய் கொடுக்கிறதுல என்ன பண்றாரு? கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல கொஞ்சம் சவுண்ட் கம் பண்ண முடியுமா? எங்க சவுண்ட்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ரெண்டாவது நாம் பார்த்தோம், உற்சாகமாய் கொடுக்கிறது என்ன பண்றாரு? கர்த்தர் பிரியமா. உற்சாகமா கொடுக்குறது நம்ம காணி கொடுக்குறது, தசமம், அதெல்லாம் ஒரு பேசிக். நம்ம கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டாவே நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு கடமையா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் நம்ம என்ன பண்ணணும்? நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் முழுசா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. முழுசா ஒப்பு கொடுக்கும் போது தான் அதுல என்ன பண்றாரு? கர்த்தர் பிரியமா இருக்கிறார். வேதத்துல நீங்க அண்ணாலை குறித்து பார்க்கும்போது, அண்ணாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ண? குழந்தையே கொடுக்காத முன்னாடி அண்ணாள் என்ன சொல்ற? ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரா? நான் என்ன பண்ண? அந்த பிள்ளைய உமக்காக நான் என்ன பண்ணுவேன்? ஒப்பு கொடுப்பேன். அதுதாங்க உற்சாகமா கொடுக்குறது. ஆசீர்வாதமே பெற்றுக்கொள்ளல. நல்லா கவனிக்கணும். குழந்தைய இன்னும் பிறக்கல, ஆனா என்ன பண்றா? இதுதான் உற்சாகமா கொடுக்குதுன்னு தெரியுமா? நம்ம ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டுக்கு என்ன பண்ண? ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியம் நடந்தா கண்டிப்பா என்ன பண்றேன்? உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இதுதான் ஆண்டு என்ன பண்ண எதிர்பார்க்கிற உற்சாகமாய் நம்ம கொடுக்கிற காரியம். நம்ம உற்சாகமா கொடுக்குதுன்னா காணிக்க தசமா நினைச்சீங்கன்னா அது கிடையாது. உன் வாழ்க்கைய, உன் குடும்பத்தை முழுசா என்ன பண்ணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடணும். அப்போ உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தை கர்த்தருக்கு முழுசா ஒப்பு கொடுத்துட்டாக்கா உன் குடும்பம் எப்படி இருக்கணும்? நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சமூகத்துல என்ன ஆராதனை நடந்தாலும் நீங்களும் இருக்கும், உன் பிள்ளையும் இருக்கணும். அல்லேலூயா. யார் இருக்கணும்? நீங்களும் இருக்கணும், பிள்ளையும் இருக்கணும். வேதவசனம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ மட்டும் வந்து உட்கார்றது பெரிய விஷயம் கிடையாது. என்ன பண்ணும்? பிள்ளையும் கூப்பிட்டு வரணும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவன் கூப்பிட்டா வர மாட்டான், அப்படி பண்ண மாட்டான், இப்படி பண்ண மாட்டான், அவன் வரவே மாட்டான், அப்படி போய் எங்கேயா போயிடுறான். அது ஏன் தெரியுமா? அது நம்ம வளர்க்குற வளர்ப்புல தான் இருக்குது. நம்ம அந்த காலத்துல ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. என்ன பாட்டு? எந்த பிள்ளையும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த பூமியில பிறக்கும் பொழுது நல்ல குழந்தை தான். அந்த குழந்தை நல்லவனா வாழ்றதும் கெட்டவன் யார் கையில இருக்குது? பெத்தவங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஏன் உன் பிள்ளை தேவனுடைய சமூகத்துல வந்து உட்கார்னு வச்சுங்களேன், முதல்ல உன் பிள்ளைகளை ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டுக்கு உன் பிள்ளைய ஒப்பு கொடுங்க. அந்த அண்ணால் பாருங்க, பிள்ளை ஒப்பு கொடுத்தபடினால் பாருங்க, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமாய் ஆச்சரியமா நடத்தின ஒரு பெரிய தீர்க்கதரிசியா கர்த்தர் மாற்றினார் இல்லையா? அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணு, ஆண்டு குழந்தை கொடுத்தா போதும்பான்னு சொன்னா. ஆனா என்ன பண்ணாரு? குழந்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த குழந்தை என்ன பண்ணாரு? ஒரு ஊழியக்காரனும் கர்த்தர் மாற்றினார். இப்போ உன் வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணும்? முழுசா ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையில் கர்த்தர் என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் பார்த்தோம். யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பாரு? யார் மேல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்? கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடும் பாட்டினால ஒரு நாமத்தை என்ன பண்ணும்? மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, யார் மேல பிரியமா இருப்பாரு? உற்சாகமா எதை கொடுக்கணும்? நம்முடைய வாழ்க்கைய, இந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்? உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா.
சரி, இப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ண, யார் மேல பிரியமா இருப்பேன், கத்தர் யார் மேல பிரியமா இருப்பார் என்று சொல்லி நம்ம தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மனிதன் மேல, உங்க மேல கத்தர் பிரியமா இருந்தாருனாக்கா உன்னை கத்தர் எப்படிலாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை சொல்லி நான் சுருக்கமா நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது வசனம் வாசிங்க. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்க. வந்தார்கள், கர்த்தரவோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடினால் என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல 3 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் மேல் தேவன் பிரியமா இருப்பாரானால், முதலாவது அந்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு ஆதரவா இருப்பார். சுவாசிக்கிறீங்களா? சில பேர் சொல்ல, எனக்கு ஆதரவா யாருமே இல்லையே, எனக்கு சூழ்நிலை மாற்றுறதுக்கு யாருமே இல்லையே, என் கடன் பிரச்சனை மாற்றுறதுக்கு என் சொந்த பந்தம் கூட எனக்கு உதவி செய்யலையே அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன்மேல் நான் பிரியமா இருக்கிறபடினால் உனக்கு கர்த்தர் ஆதரவா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு யாருடைய ஆதரவு நமக்கு தேவையில்லைங்க, கர்த்தருடைய ஆதரவு மட்டும் போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் கர்த்தருடைய ஆதரவு மட்டும் போதும் தெரியுமா? அவர் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர போறாரு. விசுவாசிக்கிறீங்க இல்லையா? ஹல்லேலூயா. யார், நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த உலக பிரகாரமா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கடைசி வரைக்கும் நம்ம கூட யார் வருவா சொல்லுங்களேன். அதே அந்த காலத்துல ஒரு பாட்டு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரைக்கும் தான் பிள்ளையோட இதுவே. அதுக்கப்புறம் என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் யார் வரணும் நம்ம கூட? ஏசப்பா மட்டும் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், நமக்கு ஆதரவு என்னுடைய ஏசப்பா மட்டும்தான். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தர் ஆதரவா இருந்தாலும் போதுங்க, நம்ம யாரும் ஆதரவா இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னாக்கா ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே சொல்றோம் பாருங்க, கட்டின மனைவியும் சரி, பெற்ற பிள்ளைகளும் சரி, சொந்த பந்தங்களும் சரி, யாருமே நமக்கு என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு, உனக்கு நான் ஆதரவா இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு சிலரோட வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறேன், குடும்பம் இருக்கேன், சொந்தம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன பண்ண, ஒரு தனிமையா விடப்பட்ட நிலைமை போல காணப்படுகிறது என்று சொல்லி அமர்ந்திருக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? எதனால் தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் உங்க மேல் பிரியமா இருக்கிறார். ரெண்டாவது பாருங்க ஆசீர்வாதம் 19 வருஷத்துல, அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து, ஹல்லேலூயா, விசாலமான இடம். ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா உங்களுக்கு? உன் நெருக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்ற போறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு காணப்படும் நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு விசாலமான இடத்தை கர்த்தர் கொடுக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் சரி, ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, உன் நெருக்கத்தை நான் மாற்ற போறேன். ஹல்லேலூயா. சிலருக்கு கடன் பிரச்சனை நெருக்குங்கிறாங்க. ஐயோ, நாளைக்கு வரும்போது என்ன பண்ண போறோம், இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை, இந்த கடனுக்கு காசு கொடுக்கணுமே, அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்களோ ஆண்டவர் சொல்றாரு, உன் நெருக்கத்தெல்லாம் நான் மாற்ற போறேன், உன் கடன் பிரச்சனை நான் மாற்ற போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றி உன்னை விசாலமாய் கர்த்தர் வைக்க போகிறார். யாருக்கு தெரியுமா இந்த வார்த்தை? இன்றைக்கு தேவனுடைய சமூகத்து வந்து தேவனை ஆராய்த்த உங்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறபடினால் ஆண்டவர் திட்டமாய் தெளிவாய் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஆதரவு மாத்திரம் அல்ல, உன் எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் நெருக்கத்தை மாற்றுங்கப்பா, என் நெருக்கத்தை மாற்றுங்கப்பா. இன்றைக்கு நீ கேட்டு பாருங்க, ஆண்டு சம்பந்தீங்க, துதிச்சிருக்கீங்க, ஆராதிச்சிருக்கீங்க, ஒரே நிமிஷம் மட்டும் கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே என் நெருக்கத்தை மாற்றுங்க, என் நெருக்கத்தை மாற்றுங்க சொல்லி பாருங்க. உன் வாழ்க்கையில காணப்படுற எல்லா நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் மாற்ற போகிறார், கர்த்தர் மாற்ற போகிறார். தேவனுடைய மகிமையான பிரசன்னமத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எல்லா நெருக்கங்களையும் மாற்றுங்க, ஆண்டவரே எல்லா நெருக்கங்களையும் மாற்றி ஒரு விசாலமான வாழ்க்கை, ஒரு விசாலமான வாழ்க்கை. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்டும், எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்டும், இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ஆண்டவர் ரபா ஷகரலா தரனா, விசாலமான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், விசாலமான ஒரு இடத்தை. மூன்றாவது நாம் வாசித்தோம் பாருங்க, அதே 19ஆம் வசனத்துல, என் மேல் பிரியமா இருந்தபடினால் என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார்.
எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் ஹல்லேலூயா உங்களை மாத்திரமல்ல உன் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவிக்க போகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க போகிறார். ஏன் தெரியுமா? இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எப்பொழுது விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அந்த வகை தேடி நாம் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். சுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர் ஒருவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஏன் தெரியுமா? உங்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அதே சங்கீதம் 44 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். 44:3. கட்டிக்கொள்ளவில்லை, ரட்சிக்கவில்லை. யார ரட்சித்ததா? யார ரட்சித்ததா? வசனம் வாசிக்கிறோம். வசனம் அழகா தெளிவா சொல்றது பாருங்க. என்ன சொல்றது வசனம்? யார் ரட்சித்தாங்களா? வாசிக்க அந்த 3 வசனத்தை. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் ரட்சிக்கப்படல, தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரம் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் உன்னுடைய சொந்த பலத்தினால உங்களை ரட்சிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. யார்கிட்ட நல்ல பணம் இருக்கு, வசதி இருக்கு, இது இருக்கு, அது இருக்குது, அதனால என் குடும்பத்தை என்ன பண்ணுவேன், நான் ரட்சிப்பேன், அது ஒரு நாளும் முடியாது. ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா கர்த்தர் கொடுக்கிறார். உண்மையில் பிரியமா இருந்தபடினால் உன் குடும்பத்தையே கர்த்தர் ரட்சிக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணாங்க, மையப்படுத்தி கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க, துதிச்சிட்டே இருங்க. நேரங்கள் துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா பாட்டு பாடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பாடுகிற மேல் கர்த்தர் என்ன பண்றாரு, பிரியமா இருக்கிறபடினால் உன் குடும்பத்தையே கர்த்தர் ரட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தைரியமா சொல்லுவேன், இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக உன் குடும்பத்துல யாரெல்லாம் ரட்சிக்கலையோ அவரெல்லாம் ரட்சித்து கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் எல்லாரும் கரலை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு இப்பொழுதே உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது, ஒரு ரட்சிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. ரட்சிக்காதபடிக்கு தடை செய்கிற எல்லா சத்துருடைய கிரைகளை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிற பணினால் ஓ ரபலது ரபோ ஷகரல தரனமா உன் குடும்பத்தையே கர்த்தர் ரட்சிக்கிறார். உன் குடும்பத்தையே கர்த்தர் ரட்சிக்கிறார். எல்லா ரட்சிக்க விடாதபடிக்கு தடையாய் நிற்கிற எல்லா சத்துருடைய கிரைகளை இயேசுவின் நாமத்துல கர்த்தர் முறியடித்து விட்டார். ரபா ஷகரல தரனமா. Thank you Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறேன், உன் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சிப்பார். ஏன்னா இந்த வேத வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. ஹல்லேலூயா. உண்மையில் கர்த்தர் பிரியமா இருக்கிறபடினால் உன் குடும்பத்தையே கர்த்தர் ரட்சிக்க போறார். நீ ஒரு சில பேர் இப்பயும் யோசிக்கிறீங்க, ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்குது, வாய்ப்பே கிடையாது, என் குடும்பம் என்ன பண்ணாது, ரட்சிக்கப்படாது, அது சும்மா இது பாஸ் சொல்றாரு, நீங்க யோசிக்கலாம்னா நீங்க நம்பலானோட பரவாயில்லைங்க, நான் நம்புறேன், உன் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. இதே எதற்காக நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறியோ அந்த நம்பிக்கைக்கு ஈடான பதிலை கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுக்க உண்மையிலவராய் இருக்கிறார். நீ விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 41 சங்கீதம் 11 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 41. என் மேல் ஜெயம் கொள்வதினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிற என்ன பண்றேன், அறியேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில அநேக முறை நீ முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கிறியா? ஆண்டவர் சொல்ற, இனிமே உனக்கு தோல்வியே கிடையாது, உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலரோட வாழ்க்கையில அநேக காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்க, ஒரு காரியத்துக்காக இந்த காரியம் எப்படியாவது நடக்கணும், இந்த காரியத்தை நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நீண்ட நாளாய் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு ஒரு வெற்றி கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? ஜெயம் கொடுக்கிற தெய்வம் நம்மோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே நிமிஷம் கரலை தட்டி இந்த பாடல, ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசத்தோட ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா பாடுமா? அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா. உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இனிமேல் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க போறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் பெரிய ஒரு வெற்றி ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். யார் கையிலிருந்து வெற்றி கொடுக்க போறாருமா? சத்துரு கையிலிருந்து வெற்றி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற கிரியைகளுக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புற கிரியைகள், அசுத்த கிரியைகள் இருந்து கர்த்தர் என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு வெற்றியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் போராடி போராடி என்னால முடியலப்பா, நான் என்னதான் ஜெபமெல்லாம் கேட்கப்படல, ஏதாவது பிசாசு நம்ம ஏதாவது தடையை கொண்டு வந்துடுறான், ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து நிறுத்திடுறான், என்னால என்ன பண்ண முடியல, என்னால மேற்கொண்டு போக முடியல. ஆண்டவர் சொல்றவங்களை பார்த்து உனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த மாதிரி சுவாசிக்கிறீங்க. கடைசியா ஒண்ணு பார்த்து நம்ம முடிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சங்கீதம் புஸ்தகத்துல 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்றாரு, உம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? மகிழ்ச்சியை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. உன் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலர் இன்னைக்கு கடந்த நாட்களில் நடந்த காரியத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்துல ஒரு சிலருடைய குடும்பத்துல தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், நீ நினைத்து பார்க்காத நேரத்துல வந்த பிரச்சனைகளை குறித்து இன்னும் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, கடந்த தினத்தை என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறபடினால் கர்த்தர் உனக்கு ஆதரவா இருந்து உன் எல்லா நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி போட்டு உன் எல்லா தீமைக்கும் கர்த்தர் உங்களை தப்பி வைத்து உன் குடும்பத்தை ரட்சித்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணில் முடிய ஆண்டு சமூகத்துல ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க கொடுத்த உங்க அற்புதமான வார்த்தைக்காக உங்க கூட கோடி நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா, கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துக்கங்களையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். உன் துக்கங்களாம் மாறப்போகிறது. உன் துக்கங்களாம் மாற்ற போகிறார். உன் கண்ணீர் கவலாம் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியனை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியனை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். எல்லா விசுவாசத்தோட இன்றே நீ காண்பாய். ஆமென். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். எல்லாரும் பாடுங்க. கலங்கிடவே ஆமென். கலங்கிடவே வேண்டாம், நாம் இயேசு கைவிட மாட்டார். எல்லாரும் விசுவாசத்தோட பாடுங்க. நாம் இயேசு, நாம் இயேசு, நாம்
கைவிட மாட்டார். நாம் இயேசு கைவிட மாட்டார். எல்லாம் நம்ம இயேசு கைவிட மாட்டார். நாம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எல்லாரும் சுவாசத்தோட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. எல்லாம் சொன்ன பேசு. நாம் பேசு கைவிட மாட்டார். நாம் பேசு கைவிட மாட்டார். ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டோம். அது விசுவாசிக்கிறீங்க? நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். சஞ்சலங்கள் தவிப்புகளும் ஓடி போகும். உன் வாழ்க்கையில காணப்படுற எல்லா சஞ்சலங்களையும் கத்தர் மாற்றப் போகிறார். எல்லா வேதனைகளையும் கத்தர் மாற்றப் போகிறார். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக, நீ உபத்திரத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக ஒரு நித்திய மகிழ்ச்சியை கத்தர் உங்களில் வைக்க போகிறார். நித்திய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த மகிழ்ச்சி ஒரு நாள் நம்ம விட்டு போகவே போகாது. அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சியை கத்தர் நம்ம வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கத்தரை துதிங்க. தேவனோட பேசின வார்த்தையின்படி உங்களோட வாழ்க்கையும் உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையும் முழுமையாய் நீ கத்தருக்கு ஒப்பு கொடுங்க. கத்தர் உங்கள் மேல் பிரியமா இருந்து உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் கத்தர் உங்களை நடத்த அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை கூட கேட்ட சத்தியத்தை உங்களுடைய கருத்துல ஒப்படைச்சு ஜெபிக்கிறோம். பிள்ளை கேட்ட சத்தியத்தின்படி வாழ கிருபை தாங்கப்பா. சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது நீ எப்படிலாம் நீ ஆசீர்வதிப்பு என்று சொல்லி இந்த திட்டமாய் பிள்ளோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுக்கு செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.